பிக் பாஸ் 27ஆம் தேதி ஜூலைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வெளியாயிருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரோமோல சக்தி உட்காந்து பேசிட்டு இருக்கா. அப்படி யார் கூடனா வழக்கம் போல காயத்ரி அண்ட் ஸ்னேகன் கூட. அவர்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆரவ் இல்ல ஜூலி தான் இந்த தடவை வெளியேறுவாங்க அப்படின்னு சொல்றப்ப உடனே காயத்ரி ரியாக்ஷன் என்னன்னா, ஆரவ் வெளியேற மாட்டாரு, ஆரவ் வெளியேறிட்டா லவ் ஸ்டோரி இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. உடனே சக்தி, ஜூலி வெளியேறிட்டா எந்த ஸ்டோரியுமே இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல ஜூலி என்ன பேசிட்டு இருக்காங்க ரைசா கிட்டனா, ஆரவ் பெரிய மைனஸ் ஓவியா கூட இருக்கிறது தான் சொல்றாங்க அப்படின்னு கேக்குறப்ப ரைசா என்ன சொல்றாங்க, அது மைனஸ் இல்ல அதுதான் பிளஸ் அப்படின்ட்டு ரைசா சொல்றாங்க. உடனே ஜூலியோட ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா, அப்படி ஏதாவது அவன் செஞ்சா துவைச்சு காய போட்டு போயிருவேன் அப்படிங்கிறாங்க. இதுதான் இன்னைக்கான ப்ரோமோ. இதுல இடையில ஜூலியும் ஆரவும் உட்காந்து பேசக்கூடிய அந்த நெருக்க காட்சிகள் காட்டினாங்க. இந்த ப்ரோமோ வச்சு பார்க்குறப்ப இன்றைய எபிசோட் அதை தவிர்த்து ஒரு விஷயம் சொல்லணும். ஜூலி என்னைக்குமே மாறாத ஒரு குணம் அப்படிங்கிற நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். ஜூலி கிட்ட ஒன்று கற்றுக்கலாம், பொறாமை உணர்வு அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு அழிவை சந்திப்போம் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் ஜூலி. ஜூலிக்கு பார்த்தீங்கன்னா ஆரவ் மேலே ஏதோ ஒரு இம்பாக்ட் இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் டேல இருந்தே அவங்க பிஹேவியர் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ரீ கூட, அதுக்கடுத்து ஆரவ், ஒவ்வொருத்தவங்க கூட பழகிறப்பையும் எல்லாரும் தன்னை மையப்படுத்தணும், தன்னை தான் இது பண்ணணும், முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. அவங்களுக்கு பிடிக்காதவங்க இவங்களும் பிடிக்கலன்னு சொல்லிடணும் அப்படிங்கிறது அவங்க தாட்டா இருக்கு. இது நேற்று எபிசோட்லேயே பார்த்தோம். காயத்ரி கூட பேசிட்டு இருக்கிறப்ப இன்டர்வியூ கேளு அப்படின்னோட கேள்வி அவங்களுக்கு எது வருது, உங்களுக்கு பிடிக்காம செஞ்ச வேலை என்ன அப்படின்னோடனே காயத்ரிக்கு என்ன பதில் வருது, ஓவியா கூட பேசினதுதான் பிடிக்காம செஞ்ச வேலை அப்படிங்கிறாங்க. உடனே சிரிச்சுக்கிட்டே ஓவியா திருந்துவாளா இல்லையான்ட்டு கேக்குது இந்த அறிவு கட்ட ஜென்மம். அப்ப ஓவியா மேல எந்த அளவு பொறாமை உணர்வு காயத்ரிக்கும் ஜூலிக்கும் இருக்குங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அதை தாண்டி சக்திக்கு பயங்கர பொறாமை உணர்வு இருக்கு. அப்படிங்கறதுனாலதான் இந்த வாரம் வெளியேற போறது யாரு அப்படிங்கிற மண்டையில ஓடிட்டு இருக்கு. ஆரவ் போவானா ஜூலி போகுமா அப்படிங்கிறது. ஸ்னேகன் எல்லாருமே ஆரவ் மேல காண்டா இருக்கிற காரணம் ஓவியா கூட பழகிறனால ஆரவுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறத உணர்றாங்க. நீங்க உங்களோட இயல்பை காட்டினா உங்களுக்கு பாசிட்டிவ் வரப்போகுது. ஜூலி ரொம்ப 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 பொறாம குணத்துல நடந்துக்கிறாங்க. அவங்க அதுவும் சொல்றாங்க, அப்படி ஏதாவது அவன் செஞ்சா அடிச்சு துவைச்சு காய போட்டுருவேன். இது எந்த அளவுக்கு அவங்களோட மனதின் வக்ரத்தை காட்டக்கூடிய வாசகமாக தான் எனக்கு தெரியுது. நிறைய பேர் சொன்னாங்க, ஜூலி ஒரு பொண்ணு, அவளை ரொம்ப விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னா. நான் எதுவும் விமர்சனம் அதிகம் பண்ணல. இதை விட அதிகம் இணையதளங்கள்ல விமர்சனங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன, எந்த அளவுக்கு புகழின் உச்சியில வச்சிருந்தாங்க. அந்த புகழின் உச்சியில இருக்கக்கூடிய ஒருத்தரை அடிமட்டத்துக்கு கொண்டு வந்தது எது, அவங்களோட பொறாமை குணம். பொய் சொன்னா, புறம் சொன்னா, பொறாமைப்பட்டா, பேராசப்பட்டா, வாழ்க்கையில எவ்வளவு உச்சத்துல இருந்தாலும் அடிமட்டத்துக்கு போயிருவோம்ங்கிறதுக்கு ஜூலி தான் உதாரணம். இன்னைக்கு எபிசோடு எப்படி போகும் அப்படின்னு நான் ஜட்ஜ் பண்றப்ப ஆரவ் அண்டு ஓவியா இவங்களோட நெருக்கமான காட்சி நிறைய போட்டாங்க. அதுல ஒரு 2 சீன் வரும் நினைக்கிறேன். ரெண்டாவது சக்தி, ஸ்னேகன், காயத்ரி இவங்க எல்லாமே இம்பாக்ட் எங்கே வச்சிருக்காங்கன்னா, ஓவியா மேல அந்த கோபம் இன்னும் அவங்க அடிமனசுல இருக்குங்கிற எதிர்பார்ப்பு வெளிப்பாடு தான் அவங்க வெளியே உட்காந்து பேசிட்டு இருந்தது. ஜூலி தர லோக்கலுக்கு இறங்கிட்டா. மேலும் இன்னைக்கு அடுத்த ப்ரோமோ வர்றப்ப இன்னும் கொஞ்சம் ஓவரால் ஐடியா கிடைக்கும் என்னன்ட்டு நம்ம அடுத்து பேசுவோம். நன்றி.